வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. நம்ம டாக்ஸிக் கேமில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அதனால் கொஞ்சம் கேமிங் பார்க்கல. இன்றைக்கி ஒரு புதுசான கேம்னால் அது ஒரு கேமுக்குள்ளே கேமு. ஏற்கனவே நம்ம வீடியோவில் இந்த கேம் போட்டிருக்கோம், ரோப்ளக்ஸ். ஆமாம், ரோப்ளக்ஸ். இது 2 வீடியோ கிட்டே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அது ஒரு கேமாக இருக்கும். ரோப்ளக்ஸ்குள்ளே நிறைய கேமு. இது அதில் ஒரு வகையான கேமு. இது என்ன கேம்னால் 99 டேஸ் சர்வே. அதாவது இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு காட்டுக்குள்ளே மரத்தை வெட்டி அந்த மரத்தை வச்சு ஒரு சுற்றி ஒரு பான்ஃபயர் இருக்கும். அந்த மரத்தை வெட்டி விறகு நம்ம எப்படி நெருப்பில் விறகை அதாவது நம்ம மரத்தை வெட்டி குட்டியாக கட்டையாகி அதை நம்ம அந்த பான்ஃபயர், அதாவது என்னென்னா இந்த நெருப்பில் போடுறது, நம்ம கேம்ப்லலாம் சூடு வாங்குறதுக்கு இது பண்ணுவோம்ல, அதுதான். அது போடணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள கிடைக்கிற பொருளை முடிக்கணும். மிஷினை ஒன்று கொடுப்பாங்க, அதை முடிக்கணும். ஒன்று அடித்தா ஒன்று கிடைக்கும். சாப்பாடுக்கு முயல் அடிக்கணும். அந்த மாதிரி விலங்குகள் அங்கே இருக்கும். உல்ஃப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை நான் லாட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நீங்கள் கேமை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு லாட்டும் ரொம்ப புரியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு விளாடும்போது ஃபன்னாக தான் இருக்குது. இல்லை நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. சரி வாங்க உள்ளே போவோம். 5 பேர் ஒருத்தருக்கு போகலாம். சரி வாங்க உள்ளே போவோம். இது நம்ம 99 நாள் நம்ம வரதுனால அந்த வீடியோ நம்ம பார்ட்டாக தான் வரும். அந்த பார்ட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போடுற பார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வரும். சரி, இந்த மாதிரி மரத்தை வெட்டணும். இந்த மாதிரி மரத்தை வெட்டி இந்த ஒரு சாக்கு மாதிரி இருக்கும், அதில் ஸ்டோர் பண்ணணும். மேக்ஸிமம் 50. அதுக்கு மேலே வாங்கினா ஒருத்தன் மிஷின் கொடுப்பான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ முயல் அடிக்கணும். முயல் அடித்தா ஒன்று கிடைக்கும், கறியும் கிடைக்கும். அதில் உள்ள பென்னி ஃபூட்டுன்னு என்னமோ ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து ஒருத்தன்ட்ட கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது குட் டாக்ஸு, அதாவது இந்த கோடாலி பயங்கரமாக இன்னும் அப்கிரேடாக உள்ளது. அப்புறம் குட் சாக்கும் இன்னும் தான். இது டேபிள். நம்மளுக்கு இது என்னெல்லாம் செய்யணும், பெட்டு செய்யலாம், காம்பஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் டைம், இப்போ நைட் ஆக போகுது காலையில் ஆக போகிறதுலாம் இருக்கலாம். இன்னொன்று பெரிய விஷயம் இல்லை என்னென்னா, நைட்டு இது சண்டை போடுறதுக்கு வருவாங்க. அந்த சண்டை போடுறவங்க நம்ம அடிக்கணும். இல்லை நிறைய பேரை காப்பாற்ற வேறு செய்யணும். அந்த ஒரு போர்டில் மிஷின்ஸ் இருக்கும். அந்த சைடில் ஒரு போர்டு இருக்கா, இது கிடையாது. அந்த சைடில் ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு மிஷின் மாதிரி. இது இப்போ இதான் அந்த பான்ஃபயர். நம்ம மரத்தை வெட்டிட்டு போகணும். லெவல் 4 இருக்குது. ஒரு 100 கட்டையை இது பண்ணணும். 100 என்னன்னு தெரியல, நல்லா போட 100 ஆகணும். மழை பெஞ்சிச்சுன்னா சோழி முடிஞ்சு. அப்படி மழை பெஞ்சு கட்டை ப்ளூ கலரில் மாறிடும். அப்படின்னா நனைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மழை நின்னோன்னு தான் நம்ம அந்த கட்டைக்குள்ளே போட முடியும். இப்போ நான் இந்த இதை அடிக்க பார்த்தீங்களா, இந்த முயலை கறி கறி அப்படியே பச்சையை சாப்பிடக்கூடாது. இதையும் நெருப்பில் போடணும். அதேமாதிரி ஸ்டோர் பண்ணி அங்கே போய் இது பண்ணணும். பெருசாக சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடணும். இதில் சில டைம் ஒன்று வெள்ளை கலரில் ஏதாவது பென்னி ஃபுட்டுன்னு சொல்லி கிடைக்கலாம். நைட் ஆனால் கொஞ்சம் இது கஷ்டம்தான். கிட்ட போக தான் வச்சோம். நம்ம யாசின் எப்படியோ லைட்டு எடுத்துகிட்டாரு போல். நைட் ஆனால் இப்போ டே 3க்கு அவ்வளோவா பிரச்சனை இல்லை. ஏன்னா டே 3லலாம் ஒரு ஃபைட்டு வராது. போக தான் பெரிய ஃபைட்டு. சைடில் நம்மளோட சாப்பாடோட ஹெல்த் இருக்குது. இது குறைஞ்சிச்சுன்னா நம்மளோட சோழி முடிஞ்சு செத்துருவோம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். சரி வாங்க, இதுதான் அந்த மிஷின் இருக்குது பாருங்கள். மிஷினை முடிக்கணும். மிஸ்ஸிங்னு காட்டுறாங்க. அடுத்த 2 அப்படி முடித்தா தான் இது முடியும். 99 நாள். 99 நாளில் இவ்வளோ நாட்கள் பாக்கி இருக்குது. எத்தனை 99 இருக்குது. நம்ம அதில் 3 தான் இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ இன்னும் பார்த்துக்கோங்க எவ்வளோ நாள் இருக்குன்னு. ரொம்ப ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் செத்து போயிட்டார். அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இந்த கேமில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, அங்கே எங்கேன்னு போய் தேடணும். பேண்டேஜ் கிடைக்கும். அப்புறம் மெட்டல் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது மெட்டலை வச்சு நம்ம இந்த டேபிள் ஏதாவது செய்யணும். இந்த மரக்கட்டையை வச்சு சில பொருள் செய்யலாம், மெட்டலை வச்சு சில பொருள் செய்யலாம். 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரு பொருள் செய்யலாம். இப்போ ஒன்று போச்சு தெரியுமா, அது இப்போதைக்கு டே 3லலாம் ஒன்றும் பண்ணாது. போக தான் அது கிட்டே போனால் நம்மளை ஒரே அடி தான் போட்டுரும். இந்த மாதிரி மரம், அந்த மாதிரி வீடு இருக்குல்லாம் நம்ம போய் இருந்தால் பாருங்கள், டார்ச் லைட் கிடச்சிட்டா இப்படி தான் கிடைக்கும். இப்படி நம்ம வச்சுட்டோம். இப்போ டேக் பண்ணி எடுத்துக்கலாம். காலை லைட்டாக இப்போ இதுக்குள்ள எனர்ஜி இருக்குது. டே 4 இன்னும் 4வது நாள் வந்துருச்சு. ஆனால் கடன்னு பெய்யும். ஆனால் நம்ம நம்மளோட முழு நோக்கமே மரத்தை வெட்டுறது தான். நீங்கள் இந்த கேமில் ஆடுறதா இருந்தால் 2 பேரை மரத்தை வெட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. 2 பேரை இல்லை 2 பேரை மரத்தை வெட்டுறதுக்கு வச்சுக்கோங்க. ஒருத்தனை மீன் பிடிக்கிறது, அது என்னது, முயலை அடித்து வெட்டி நெருப்பில் போடுறது சாப்பாடுக்கு. அதுக்கப்புறம் 4வதாக ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, 4வதாக அவனையுமே நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு அமுச்சு விட்ருங்க.
இது 2 பேர் மொத்தம் 2 பேருக்கு ஃபுட்டு வச்சுக்கோங்க, 2 பேர் மரம் வெட்ட வச்சுக்கோங்க. மீதி ஒருத்தனை எதுக்கு தெரியுமா வைக்கிறீங்க? மீதி ஒருத்தனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதாவது எல்லா வீட்லேயும் என்னென்ன கிடக்கு அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் என்னென்ன இருக்குன்னா அதை வச்சுலாம் நம்ம இன்னும் நாளை ஓட்டலாம். பெட்டு வாங்கி போட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். மரத்தை நம்ம நட்டினோன்னா 2x ஸ்பீடில் போகும். அதனால் நம்மளுக்கு அதுக்கு டைமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இதான் மீன் பிடிக்கிற இடம். நம்ம ஆதி செத்த இடம் காட்டுது. அதாவது செத்துட்டார் அவர். கட்டையாக அடி வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஒரு விலங்கு கடிச்சு விட்ருக்கும். அதில் ரொம்ப முக்கியம் அதுன்னு தப்பிக்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடணும். அது ஒன்று தான் இங்கே மெயின். இந்த மாதிரி இதில் தான் நிறைய பொருட்கள் செய்யலாம். கிராஃப்ட் இப்படி இருக்கா, அப்படி இருக்குது. இதுதான் அந்த பொருள். இந்த இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இது நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, கட்டையை நான் இப்போ அதுக்குள்ளே போட்டேன்னா இப்படி கிரைண்டருக்குள்ளே போட்டு நம்ம இது செய்யலாம். சரி, இது அடுத்து நம்மளுக்குள்ள வேலை என்னென்னாலே மரத்தை வெட்டுறது தான். வாங்க மரத்தை போய் வெட்டுவோம். நான் ரொம்ப பேசிட்டேன். இப்போ இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிட்டுல. இப்போ வாங்க நம்ம கேமுக்குள்ளே நான் ஆடுறதெல்லாம் இது பண்ணுறேன். முயலை வெட்டியாச்சு. முயலை வெட்டி இப்போ நம்ம வந்து நெருப்புக்குள்ளே போட போகிறோம். அப்படி கண்ணில் மாட்டிச்சுன்னா நான்லாம் முயலை வெட்டி போட்டுருவேன். அதுதான் நான் என்னோடய பாலிசி. கொஞ்சம் இருமல் வருது. சரி வாங்க, பட்டு இருமல் அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இது கிராஃப்ட்டு செல்ஃப். இதுதான் செல்ஃப். அதாவது நம்ம மழை பெஞ்சிட்டுன்னா சொன்னேன்ல, ப்ளூ கலரில் கட்ட மாதிரின்னு. அப்போ நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும். மழை பெய்யும் போது இந்த 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 செல்ஃப் மாதிரி இருக்கா, இதை எடுத்து நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த கட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பான்ஃபயர் அணைஞ்சிரும். அது ஒன்று இருக்குது, அதை நம்ம அணையாமல் பார்த்துக்கணும். இதை நான் வாங்கிட்டேன் பாருங்கள் செல்ஃபு. நம்மளுக்கு முக்கியமானது நட்டு. இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் நட்டை கட்டை தேவை. இதெல்லாம் வச்சு தான் நம்மளாம் ஒரு இதெல்லாம் லெவல் போக போக நம்ம இடத்த வீடு மாதிரி எப்படி இது பண்ணிடலாம். வீடு மாதிரி, அதாவது என்ன சொல்ல, ஒரு வீட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடலாம். உள்ளே யாரையும் நெருங்கோட அளவுக்கு நம்ம ஆயிடலாம். அதுக்கு வால்னு ஒன்று உண்டு. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளால் கஷ்டம். கோணல் மானலாக தான் வரும். இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல வைக்கிறதான். அப்புறம் நம்ம மரத்தை வெட்டுறோம் தெரியுமா, அதுலேருந்து பிளான்ட்டும் கிடைக்காது. நட்டி வச்சோன்னா நம்மளுக்கு இங்கேயே மரத்தை வளர்த்துடலாம் ஈஸியாக. அதுவாக தானாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சைடில் ஒரு டைமிங் ஓடுது பார்த்தீங்களா, அதை ஒரு மேப் படம் மாட்டி ஒரு மேப் படம் மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே ஒன்று ஓடுதா, ஒரு சூரியன் படம் போட்டு. அதுதான் இப்போ காலையில் முடிய போகிற டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட்டு வரப்போகுதுன்னு காட்ட போகுது. நைட்டு வந்துடுச்சு. அப்ரோச்சிங் நைட் ஆயிடுச்சு. இப்போ நைட்டுக்குள்ளே டைம் ஓடும் பாருங்கள். இன்னும் 1 நிமிஷத்தையும் 30 செகண்டுக்கு மேலே இருக்குது. 30 செகண்ட் இருக்குது. அது முடிஞ்சால் தான் நம்மளால் காலையில் இது பண்ண முடியும். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறலாம் காலையில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நைட்டு நம்மளோட வேலை என்னென்னா, நம்ம காலையில் அடித்து போட்ட முயல், இந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்து நான் அந்த கையில் ஒன்று வச்சுருக்கேன் தெரியுதா, இதுதான் அந்த பேண்டேஜ் இப்போ வச்சுருந்தேன்ல ஒன்று. அதாவது இப்போ யாராவது செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிவே பண்ணுறதுக்கு இதுதான் தேவைப்படும். இந்த மாதிரி கடைசி எடுத்து வச்சுக்கணும். இந்த அடிச்சாச்சு. இந்த நைட்டு அடிக்க வருவானுங்கன்னு சொன்னேன்ல, இந்த வரானுங்க பாருங்கள், இவனுங்களாம் அடிக்கணும். இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போராடிட்டு இருக்கானுங்க. எனக்கு அடுத்தே ரிலீஸ் பண்ணிவிட்டோம். இது எதுக்குன்னு வச்சோன்னா, ஏன்னா வந்து அதில் மாட்டேன் சரி. இந்த இதுதான் அடிக்க வரும். அது போக போக நாளில் தான் அடிக்க வரும். நான் எங்கே சொல்லிகிட்டு இருந்தேன், நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட காலையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா நைட்டு வந்து நிறைய சண்டை வரும். உல்ஃப் இருக்கும் மெயினாக. உல்ஃபு கிட்டே போனால் நம்ம அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். காலையில் போனாலும் உல்ஃப் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பாதை தெரிகிறது ஈஸியாக இருக்கும்ல. இது ரொம்ப இருட்டாக இருக்கும். ரியலிஸ்டிக்காக எப்படி ஒரு இருட்டு இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த நெருப்பு போட்டு கொஞ்சம் வெளியே போனாலே இருட்டெலாம் மறைஞ்சிடும். ஆனால் பான்ஃபயரோட படம் நம்மளுக்கு காட்டுறதுனால ஈஸியாக வந்துடலாம். அதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நைட் என்ன நம்மளுக்கு வேலைன்னா, அரவணை அடிக்கிறது, மீதி சாப்பிட்ற வேலை தான். ஏன் சாப்பிட்ணுன்னா, நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் பாருங்கள் அவ்வளோ இருக்குது. காலைல நம்ம வந்து மீன், அது என்னது முயல், இதெல்லாம் அடித்து போட்டுட்டு நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், காலைல ஹெல்த்தாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பாருங்கள், நான் வேனுக்குன்னே வருவேன். காலையில் ஆக போகுது, அதனால தான் வந்தேன். சரி, இப்போ மரத்தை வெட்டுவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பான்ஃபயர் அப்டேட் பண்ணணும். ஆனால் இவங்க கேட்க மாட்டானுங்க. ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு போயிட்டே இருப்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை அடிப்போம். ஒரு டார்ச் லைட் தான் எடுக்க முடியும். இந்த பிளான்ட்டே ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் பிளான்ட் எடுத்தனால இப்போ ஒரு ஸ்பீடாக போயிடுச்சு பாருங்கள். 5 days அந்த மாதிரி. யாரோ பிளான்ட் நட்டியிருக்கானு. இந்த மழை பெஞ்சிட்டு பாருங்கள், சொன்னேன்னா அந்த அணையிற மாதிரி காட்டுதா. இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி செல்ஃபில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மழை நின்னோன்னு இது பண்ணிக்கலாம். ஆனால் சம்டைம் அணைஞ்சால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அவ்வளோதான். அது மற்றபடி கேம் சாக மாட்டோம். சாருது என்னென்னா, எல்லோரும் யார்கிட்ட அடி வாங்கி செத்துட்டோன்னா கேம் முடிஞ்சு. அதுக்குள்ளே யாராவது ரிவே பண்ணும். முக்கியமாக நம்ம பேண்டேஜ் கிடச்சா எடுத்து வச்சுருங்க. அது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்.
இப்போ டார்ச் கையில் வந்துக்கிட்டு இருக்குது. தூரப்போ ஐயோ கீழே விழுந்துட்டு. இந்த கேமில் வந்து நம்ம ஈஸியாக ஃபன்னாலாம் முக்கியமே இதில் வந்து சர்வே அதில் பேர்லேயே இருக்கும். அந்த மாதிரி ரியாலிஸ்டிக்காக இருந்தால் நான் சொன்னேன்னா ஒருத்தன் வருவான்னு மிஷின் கொடுக்க. இப்போ என்ன கேட்குன்னா பென்னி ஃபுட் இவன்கிட்ட போய் நம்ம இந்த கண்டுபிடிச்சி ஒரு முயல் அடித்து அதில் கிடைக்கிறது வந்து இவன்கிட்ட வந்து கொடுத்தோன்னு வைங்களேன், அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருட்கள் தருவான். அதாவது எப்படின்னா ஆக்ஸு, குட் சேக்குன்னா அந்த பை தான், பையில் நம்ம சேர்த்து வைக்கிறோம்ல அதான். இப்போ நம்ம மேக்ஸிமம் 5 ஸ்டோர் பண்ண முடியும் நான் சொன்னேன்னா, இப்போ குட் ஆக்ஸ் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 10 பொருள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்ஸ் கிடச்சிச்சின்னா மரத்தை கொஞ்சம் சீக்கிரம் வெட்டலாம். ஒரு 2 அடியில் அந்த மாதிரி வெட்டலாம். 2 அடியில் வெட்டினா இந்த முயலை அடிப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைக்கல, கறி தான் கிடச்சிருக்கு. கறி கிடச்சா போய் போட்டுருங்க. அந்த மாதிரி அது காட்டுறது கிடச்சிச்சின்னா அவன்கிட்ட போய் கொடுத்து மிஷினை முடிச்சிடணும். எனக்கு பாருங்கள் அங்கே ஃபுட்டு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால தான் நான் ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சரியான லோ எழுது. நானே இப்போ தான் கவனிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தாப்புல இது பண்ணல. முக்கியமாக இல்லை நிறைய பார்ட் வரும். என்னால் 99 நாளையும் ஒருத்தனால் முடிக்க முடியுமான்னு தெரில. ஒரு 5 நாளைக்கே இப்போ எவ்வளோ வந்திருக்கும், ஒரு 11 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு 5 நாளைக்கு இவ்வளோ நிமிஷம் வந்துட்டுனா 99 நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும். அதாவது இந்த பான்ஃபயர்லாம் அப்டேட் பண்ணி முடிக்கணும். 99 நாள் ஃபஸ்ட்டு உயிரோடு இருப்போமான்னு தெரில. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு எப்படியாவது 99 நாளை முடித்து உங்களுக்காண்டி பண்ணுறோம். இது எத்தனை பார்ட்டில் நான் முடிக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணுறேன்னா, ஒரு 7 6 மேக்ஸிமம் 7 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 7 பார்ட்டில் நான் 99 நாள் முடிச்சிடுவேன். இதை அடித்து சொல்கிறேன். இப்போ மொதல் நாள் வந்து நாங்கள் ஒரு அளவு தான் விளாட முடியும். நம்மளுக்கு வந்து போக போக ஒரு மாதிரி ஆயிரும்னா சார்ஜ் லோவெல்லாம் ஹீட் ஆகலாம். அப்புறம் நம்மளால் வீடியோ போடாத அளவுக்கே ஆகலாம். அந்த அளவு ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம். இந்த கேம் விட்டு இது ரீசெண்டாக ஆகிட்டுனா இந்த கேம் ரீஸ்டார்ட் ஆகுமா இல்லை கண்டினியூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டினியூஸ் ஆகாது. ஆனால் நாள்லாம் நம்ம எத்தனை நாள் இருந்திருக்கோன்னு காட்டும். ஆனால் கண்டிஷன் ஆகாது. அதாவது தொடராது. அதனால நம்ம எப்படி இந்த 99 முடிக்க போகிறோன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மரத்தை வெட்டுவோம். இந்த கேம் ஆனால் சத்தியமாக எனக்கு ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு இது தெரியும். என் ஃப்ரெண்டு இதில் தான் இருக்கான். இப்போ ஏதோ ஒரு மிஷின் காட்டுறாங்க, நரி காட்டுறாங்க. இதான் எங்கள் ஊர் நரி, ஓட்டேரி நரி மாதிரி இருக்குது. சரி வாங்க, இந்த பான்ஃபயர் படம் காட்டுதான். அதனால் நம்ம ஈஸியாக பக்கத்தில் வந்துடலாம். நான் சொன்னேன்னா பான்ஃபயர் கிட்ட வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஒரு ஆந்தை வந்துருக்கு. இந்த ஆந்தை அடிச்சோன்னா நம்ம அவ்வளோதான். ஒரு கோவம் படம் மாதிரி இப்போ இந்த ஆந்தை இதுக்கு வந்து வெளிச்சம் பிடிக்காது. பார்த்திங்களா, நம்ம ஆள் வெளிச்சத்தை அடித்து ஃபன் பண்ணி விட்டார் கிளம்பிட்டு. சரி, பான்ஃபயருக்கு உள்ள லெவல் மொத்தம் 100. இப்போ நம்ம 39 இதாக இருக்குது. இந்த பான்ஃபயரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். உங்கள் இதில் யார் நல்லா அப்டேட் பண்ணுவாங்களோ பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் ஒரு கேமுக்கு இது 5 பேர் தேவை. 3 பேர் 4 பேர்லாம் வந்தோன்னா அந்த கேமை சத்தியமாக முடிக்க முடியாது. ரொம்ப டைம் ஆக்கும். ஏன்னா அது ரொம்ப 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 ஆளுக்கு பிரித்து செய்கிற வேலை. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் இருந்து எப்படி 99 நாள் இருந்து வெளியே போகிறாங்கன்னு தான் கதையே. அதாவது கான்செப்ட். கேரட்டு ரொம்ப பசிக்கனால சாப்பாடு தேட முடியல. அதனால கேரட் எடுத்து தின்ட்டேன். எப்போ காலையில் ஆகும்னா இன்னும் சராசரியாக ஒரு 20, 14, 18, 17, 16 செகண்ட்ஸ் கிட்டே இருக்குது. செகண்ட்ஸ் கொஞ்சம் கண்ணுக்கு தெரில, அவ்வளோதான். கேரட்டு தண்டுப்பு கேரட்டை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளால் இப்போ உயிர் வாழ முடியறதுக்கு கேரட் தான் வேணும். முயல் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. சரி காலையில் ஆகட்டும். ஒரு மாதிரி பசிக்கு பயங்கரமாக இருக்குது. இதில் என்னெல்லாம் வாங்க முடியும் பார்ப்போம். வால் வாங்கலாம் இன்னும் நிறைய வாங்கலாம். காலையில் ஆயிடுச்சு. டார்ச் இதில் எல்லாம் வருது. இதுதான் வால். நான் சொன்னேன்ல, சுற்றி கவர் பண்ணால் இப்போ நம்மளால் யாரும் உள்ளே வர முடியாது. ஆனால் இது கரெக்டாக வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இப்போ ஒன்று இப்படி வச்சாலுமே ஒன்று அங்கிட்டு வாக்கில் வரும். இங்கே பாருங்கள், ஊடையில் என்னெல்லாமோ வரும். இதான் நம்மளுக்குள்ள பெரிய ப்ராப்ளமு. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் சத்தியமாக முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது. நிறைய கேம் உங்களுக்காண்டியே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரோம். ஃபன்னாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்காண்டி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரொம்ப மனசு உள்ளவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரிப்பா இப்படி இருக்கீங்க இதுக்காண்டி ஒன்று போடுறோன்னா அவங்களாம் லைக் போடுவாங்க. நான் பேசுகிறது சிலம்புற மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி உள்ள ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வீடியோவை ஒரு கேமை முதல்ல முடிவு பண்ணணும். அது
வியூவர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நம்மள முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஆடணும். அதில் உள்ள பாதி எடிட் பண்ணி அதெல்லாம் தூக்கணும். பாதி எது லாஜிக் இல்லாத அதுன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் வாய்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாய்ஸ் நல்லா இல்லை தான், எனக்கே தெரியும். என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரகரன்னு இருக்கும். வாய்ஸும் லவுடாகவே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு கேமே நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து சேர்க்குறோம். அதுக்காண்டி ஒரே ஒரு லைக், ஆளுக்கு ஒரு லைக் போட்டு எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் நல்லதாக இன்னும் நல்லா தேடுவோம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேம் விளாட்லான்னு நீங்களே சொல்லுங்கள். அடுத்த பார்ட் 2 வந்துடும் எப்படியும். ஏன்னா பார்ட் 2க்குள்ளே வேலையும் போயிட்டுருக்கு. பார்ட் 2 டக்குன்னு ரிலீஸ் ஆயிரும். பார்ட் 3 தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இன்னும் பார்ட் 3 வைக்கலைன்னா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பார்ட் 1 உங்களுக்கு இந்த நேரம் வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்ட் 2 எடிட் ஆகிட்டுருக்கும். என்னது ஹங்கிரியா இவர் ஹங்கிரி என்னமோ காட்டுது. ஆமாம், நான் சாக போகிறேன்னு காட்டுது. சாப்பாடு இல்லை பாருங்கள் சைடில். ஐயோ சாப்பாடு, ஏய் கறியில் ஏன்னா எவனுக்கு கறியை வாங்கி போடாமல் வச்சுருக்கான் தான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கறி இல்லாமல் ஒரு அளவு கறி வச்சுருந்தேன், அதை போட்டு எடுத்து தின்னுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இருக்க ஒரு முயல். ஆமாம், நான் ஒருத்தன் கேட்டேன்ல பன்னி ஃபுட்டுன்னு ஒன்று, போயிட்டானா இருக்கானு தெரியலையே. ஏய் நில்லு எங்கே ஓடுற? ஏய் டி ஏய் இந்த வாங்கிக்கோ. சரி, கறி கிடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் போடுவோம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு நம்மளை ஹெல்த்தாக்க போகிறோம். நைட்டாக போகுது, காட்டிடுச்சு. அப்ரோச்சிங் நைட்டிங் 12 செகண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம பான்ஃபயர் லெவல் வந்து 4 தான் வரோம். இன்னும் 5 ஆக்கிறதுக்கு நம்மகிட்ட இன்னும் தேவைப்படுற கட்டைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. இது நம்ம இப்போ வந்து ஒரு 6 நாள் வந்திருக்கோம். சரி, கட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சதை கிரைண்டரில் போட்டுருவோம். இங்கே என்ன இருக்குது? ஏதோ ஸ்வாட் மாதிரி இருக்கான். யாசின் வச்சுட்டு போனது, அவன் ஏதோ கண்டுபிடிச்சேன்னு சொன்னான், வச்சுட்டு போயிருக்கான். அந்த மாதிரி அடிக்கடி பொருள் கிடைக்கும், அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ வருது. சம்வேர் டீப் இன் த ஃபாரஸ்ட். அந்த இதுலேருந்து காப்பாற்றணும். நம்ம எங்கே இருக்கா நம்மளுக்கு எங்கே தெரியும், ஆனால் நம்ம காப்பாற்றுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கன்ஃபார்ம் காப்பாற்றிடுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளது ஒரு துளி கூட இங்கே இந்த பார்ட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டேன். நானே சொல்லிக்கிட்டு நானே அவ்வளோத்தையும் ரிலீஸ் பண்ணி வாயை வச்சு வளரிடுவேன். அவ்வளோதான், மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு சுத்தம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பெட்டு வாங்கி போடுங்க, அப்போ தான் டே ஃபாஸ்ட்டாகவும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஊடையில் வீடியோவில் பெட்டு வாங்கி போடுறது தான் நல்லது. டைம் ஃபாஸ்ட்டாக போகும். அந்த சைடில் உள்ள டைம்லாம் கொஞ்சம் டிலே ஆயிரும். டிலே ஆகுறதுனா பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி உள்ள டிலே. சரி, இப்போ ஒரு பெட்டை வாங்கி போட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டு வாங்குறோமோ அவ்வளோக்கு நாள் டக்குன்னு ஓடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன். சரி, இந்த மாதிரி வால் போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளே வராமல் நிறைய பேர் இது பண்ணலாம். அது ஒன்று இருக்குது. பிளான்ட்டு கொடுத்தோன்னா பிளான்ட்டு இந்த இதுதான் அந்த செடி வெட்டமும் அந்த மரத்தை வெட்டமும் நம்மளுக்கு தண்டர் பவரும் வரும். அது ரொம்ப தண்டர் பவர்லேருந்து தப்பிக்கணும். தான் பாரு, யாசின் கரெக்டாக போய் உள்ள உட்காந்துட்டான். எனக்கு எவ்வளோ இதாக இருந்தாலும் கரெக்டாக போய் உட்காண்டா பாருங்க. பான்ஃபயரும் அணைய போகுது, இதோட இந்த வீடியோவும் அணைய போகுது. அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் பார்ட் இப்போ டேயை பார்த்துக்கோங்க. டே 6, நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து 7லேருந்து ஆரம்பிப்போம்.